ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து எந்த மாதிரி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடச்சட்டி அடுப்பில் வச்சு 1 கிலோ மல்லி சேர்த்துருக்கேன். நாட்டு மல்லி எடுத்திருக்கேன் நான். அதை வந்து 3 ஸ்டோக்காக பிரித்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா வறுக்கணும். உங்களுக்கே வறுக்கும்போது நல்லா கமகமான்னு வாசம் அடிக்கும். ரொம்ப சிம்மில் வச்சே வருங்க, ஏன்னா கருகிடும். நம்ம வறுக்கும்போது அதோட சூடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு கைப்பிடி மல்லியை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அது கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பதத்துக்கு நம்ம அதை எடுத்து ஒரு தனியாக டவரால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறது எல்லாமே ஒரு பேஷனில் சேர்த்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பொடி பண்ண போகிறோம். அதனால் ஈய பேசன் எடுத்திருக்கேன் நான், அதில் கொட்டியிருக்கேன். இப்போ 2வது ஸ்டவ் கொஞ்சமாக கொட்டிக்கலாம். அதையும் நல்லா வறுக்கணும். மல்லி நம்ம எந்த அளவுக்கு வறுத்தோமோ அதே மாதிரியே வறுத்து போட்டாச்சு. இப்போ 3வது ஸ்டோக்கையும் கொட்டிடலாம். இதையும் வறுத்து அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே அதில் வறுக்கிறது எல்லாமே அதில் தான் சேர்க்கணும். இப்போ கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். 1 கிலோ மிளகுக்கு 1 கிலோ மிளகா 1.5 கிலோ மிளகா வத்தலுக்கு இதெல்லாமே சேர்த்துருக்கேன் நான். இதையும் நல்லா வறுத்து சேர்த்தாச்சு. விரலி மஞ்சள் நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சளை வந்து நல்லா காய மட்டும் வச்சா போதும். காய வச்ச விரலி மஞ்சளையும் அந்த நம்ம அரைக்கிற ஐட்டத்தோடு சேர்த்துடலாம். அதுக்குள்ளே இதுவும் நல்லா வறுபட்டிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டாச்சு, அதில் சேர்த்தாச்சு. சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சீரகம் வந்து நல்லா மொறுன்னு சவுண்டு கேட்கும். அது கூடவே சோம்பு 50 கிராம் சேர்த்துருக்கேன். சீரகம் 100 கிராம், சோம்பு 50 கிராம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதையும் கைப்பிடி எடுத்து பார்த்தோம்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அது கூடவே நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க சேர்க்க தேவையில்லை. நான் எல்லாத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணுறனால கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா 50 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் அதில் சேர்த்துடலாம். எடுத்து கொஞ்சம் கடுகு 50 கிராம் எடுத்திருக்கேன் நான். பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம எடுத்து வறுத்த ஐட்டத்தோடு சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் மாறுறது, நல்லா வறுபடுது. இதையும் இப்போ அதில் சேர்த்துடலாம். ரொம்ப கருக வச்சிடக்கூடாது எதையுமே. இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 25 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியணும். நல்லா செவக்க வறுத்தாச்சு. அதையும் அதில் சேர்த்தாச்சு. மிளகு எடுத்துக்கலாம். மிளகு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். நாட்டு மிளகு நல்லா வறுக்கணும். இதையும் இப்போ சம்பா மிளகா 2 கப் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் வரும் இதுவும். இதையும் நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்திருக்கேன். அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நல்லா வறுத்து மொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதையும் அதில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு சேர்த்து கூடுதலாக இருக்கும். குழந்தைகளுக்கு சேர்த்து வறுத்துட்ருக்கேன். நல்லா ஆற வச்சு அதில் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு தான் கரெக்டாக வரும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி. இதை வந்து சும்மா தண்ணி பதம் இல்லாமல் ஒரு செகண்ட் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்ஜி பெருங்காய கட்டி ஒரு கட்டி நான் எடுத்து உடச்சி காய வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா மொறுன்னு வந்துடும் வறுத்த உடனே. அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வறுக்கிற ஐட்டத்தை நல்லா காய வைக்கணும். அதாவது உலர விடணும். சூடு இல்லாமல் நல்லா உலர விட்டுட்டு அரைக்கிறதுக்காக ஒரு டப்பில் கொட்டிக்கலாம். இப்போ மிளகா வத்தலோட அளவை சேர்த்துக்கலாம். நான் வந்து குண்டு மிளகாய் வந்து 1 கிலோவும் சாதா மிளகாய் 1/2 கிலோ, மொத்தம் 1.5 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா காய போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இதை வச்சு உலக்க வச்சு நல்லா இடிச்சிடலாம். நல்லா நொறுங்க இடிச்சுக்கணும்.
ஏன்னா மிளகா அப்படியே போட்டால் பாதி அரைப்படும் பாதி அரைப்படாது. அதனால் நம்ம இடித்து கொடுத்துட்டோம்னா நல்ல மசாலா ஆகிடும். இடித்து அந்த டப்பில் போடும்போது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு ஒரு குச்சியை வச்சு இல்லை ஒரு கரண்டியை வச்சு நல்லா குத்தி குத்தி விடுங்க. இப்போ அரைச்சிட்டோம்னா நல்லா பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உலர விடணும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா உலர்ந்தாலே போதும். அதை எடுத்து ஒரு டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சிங்கன்னா எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்புக்கெல்லாம் இந்த பொடி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா உலர்ந்துருச்சு. இப்போ ஒரு டப்பில் மாற்றிடலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பு எடுத்திருக்கேன் நான். அதில் ஃபுல்லாத்தையும் கொட்டிட்டு எப்படி பேக் பண்ணி வைக்கிறேன்றதை பாருங்கள். எப்படி ஸ்டோர் பண்ணேன்றதை நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.